ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மணிகண்டன். எப்பயும் போல் இந்த வீடியோவும் வித்தவுட் எடிட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது எப்படி ஃபுல்லாக என்டையராக ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சென்டர் ஒரு விஷயத்தை சென்ட் பண்ணுறாங்க, தென் இங்கே ஒரு ரிசீவர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இதுக்கு நடுவில் நடக்கிற இந்த கம்யூனிகேஷன் விஷயம் தான். ஆக்சுவலாக இது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிறது எப்படி இங்கே வந்தது, இன்னும் எப்படி சேஃபாக வந்தது. இப்போ நார்மலாக ஹெலோன்ற ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் அவுட் பண்ணுறோமா, ஈவன் சிங்கிள் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம், இல்லை வாய்ஸ் கிளிப்ஸாக இருக்கலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளிப்ஸ் அந்த மாதிரி என்ன வேணும் இருக்கலாம். இங்கே இருக்க சென்டர்கிட்ட சென்ட் பண்ணுறது எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இங்கே இருக்க ரிசீவருக்கு அப்படியே வந்து சேஃபாக சேவ் ஆகணும். அப்படி இல்லாமல் ஏதாவது மிஸ்டேக் ஆகாமல் இல்லாமல் கரெக்டாக வருதா அதெல்லாம் டீல்ஸ் பண்ணுறது தான் இந்த கம்யூனிகேஷன் சென்டர்ன்ற ஒரு விஷயம். இங்கே ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து இங்கே டெக்னிக்கலாக 4-5 வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒன்று மெசேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா பேஸ்பேண்ட் சிக்னல் அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் அவுட் ஆகுது. ஸோ இதை கேரி அவுட் பண்ணிட்டு போகிறது வந்து கேரி சிக்னல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயம்லாம் டிஜிட்டலாக ஒர்க் ஆகுறதுனால எல்லாமே 0s and 1s தான் ரன் ஆகும். ஸோ என்ன தான் நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜாக ரெடி பண்ணியிருந்தாலும், ரியலாக நம்ம பேசுகிற சிக்னலாக இருந்தாலும் அது வந்து 0s and 1s கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிறவர்கிட்ட இங்கே இருக்கிறவர்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். இதுக்கு வந்து கண்டினியூஸ் டிஸ்க்ரீட் அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன் பேசிக் சிக்னல்லாம் என்னன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டைமை டிபெண்ட் பண்ணி ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அது ஒரு சிக்னல்னு சொல்லணும். எப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப லவுடாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இந்த பிச் ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதை டைமை பொறுத்து. ஸோ நான் முன்னே பேசுறது 3 செகண்டுக்கு முன்னாடி, இப்போ பேசுறது ப்ரெசன்ட் செகண்டில், அடுத்து நான் பேசுறது ஃபியூச்சரில் இருக்க 3 செகண்டுக்கு அப்புறம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் ஸோ அந்த டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கனால இது ஒரு சிக்னல். வேறு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த ஹார்ட் பீட் ரேட்லாம் செக் பண்ணுவாங்கள்ல, எல்லா மூவிஸ்லையும் கடைசியாக ஒரு தாத்தா இறந்து போகிற மாதிரி சீன் இருந்துச்சுன்னா ஒரு இசிஜி கிராஃப் இப்படி போயிட்டுருக்கும் இல்லையா. ஸோ அது டைமை டிபெண்ட் பண்ணி போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சிக்னல்ஸ்னால். ஸோ இது வந்து 2 விஷயமா இருக்குது. கண்டினியூஸ் டிஸ்க்ரீட்ன்ற 2 விஷயமா பிரிச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ்னால், ஸோ இங்கிட்ட இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குன்னா அதோட கிராஃப் இங்கே முடிகிற வரைக்கும் இது ஃபுல்லாக கண்டினியூஸாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சைன் வேவ் இருக்கு இல்லையா, இந்த சைனசாய்டல் வேவ் வந்து ஸோ 0 ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி சைன் வேவ் ஃபுல்லாகவே அந்த 0 to 2π இருக்கிறது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக எந்த இடத்துலையும் பிரேக் இருக்காது. இதோட முக்கியமான விஷயம்னா, எந்த ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்லையும் அதோட ஆம்ப்ளிடியூட் வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சைன் வேவில் எப்படி இருக்குன்னா, இந்த பீக் வரைக்கும் போயிட்டு வருது, அந்த பீக் ரேஞ்ச் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த பீக் ரேஞ்ச் தான் ஆம்ப்ளிடியூட். ஸோ இது வந்து ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் இருக்க வேல்யூ என்ன அப்படின்னும், ஒரு 15th செகண்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதுதான் கண்டினியூஸ். அதுவே டிஸ்க்ரீட் டைம்னா அது சாம்பிளைஸ்டு வெர்ஷன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போ ஃபுல்லாகவே இன்டர்வலாக பிரிச்சுக்குவாங்க மொத்தம். ஸோ கண்டினியூஸில் ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்க சிக்னல்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஃபுல்லாக கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க. அதுவே டிஸ்க்ரீட் இருக்குன்னா 0th செகண்டில் என்ன வேல்யூவாக இருக்கும், ஃபஸ்ட்டு செகண்டில் என்ன வேல்யூவாக இருக்கும், செகண்ட் செகண்டில் என்ன வேல்யூ இருக்கும், அது மட்டும்தான் பாயிண்ட் பிளாட் பண்ணி இந்த பர்டிகுலர் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி கிராஸாக இருக்க மாதிரி தான் அந்த டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் 0s and 1s கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 3வது சிக்னல், டிஜிட்டல் சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸால், இப்போ இருக்க சூப்பர் கம்ப்யூட்டர்ஸால் இந்த கண்டினியூஸாக அது வந்து அக்செப்டன்ஸாக எடுத்துக்க முடியாது. இதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னா, இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஃபுல்லாக வளன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மூமெண்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் மூமெண்ட் வரைக்கும் ஒரு இன்ஃபினிட்டி டியூரேஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் அதை சம்மரைஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும். இது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்காக தான் அதை சாம்பிளைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டியூரேஷனுக்குள்ளே 0 to n-1 அப்படின்ற ஒரு சின்ன டியூரேஷன், இந்த கேப்புக்குள்ளே 0 to 10 அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்புக்குள்ளே இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் மொத்தம் 10 நம்பர் மட்டும் கூட்டி ஈஸியாக அதனால் சம்மரைஸ் பண்ணி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால் கண்டினியூஸ் ஃபஸ்ட் எப்படி இருக்கும், ஸோ அதிலேருந்து சாம்பிளைஸ்டு பண்ணி டிஸ்க்ரீட்டாக எடுத்துருவாங்க. சாம்பிளைஸ்டு என்ன பண்ணுறதுன்னா, 0th செகண்டில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்டில் என்ன இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் சாம்பிளைஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ப்ராசஸ் பேர் சாம்பிளிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டினியூஸ் சிக்னல்ஸ் வந்து டிஸ்க்ரீட் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணுறது சாம்பிளிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் தியரி இருக்கும், இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிலாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வேவ் பற்றி சிக்னல்ஸ் பற்றி படிக்கிறோம்ல, இதோட ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ சாம்பிளிங் பண்ணுற அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதால் க்ரியேட் பண்ணப்பட்ட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கணும், அது 2 times ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் சாம்பிளிங் தியரம். ஸோ அதில் இந்த மாதிரி சாம்பிளிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டினியூஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக மாற்றிட்டு இந்த சாம்பிளிங் ப்ராசஸில் டிஸ்க்ரீட்டாக மாற்றிடுவாங்க.
ஸோ இந்த டிஸ்க்ரீட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஜிட்டல் சிக்னல்ஸ் கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதை வச்சுட்டு நம்மளால் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை இங்கே எடுத்து இங்கே வச்சுப்போம். ஸோ இங்கே இப்போ 0s and 1s நம்மளால் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கிற சென்டர் வந்து இங்கேருந்து மெசேஜ் சென்ட் பண்ணுவார். ஸோ தட் இங்கே இருக்க ரிசீவர் வந்து அதை வாங்கிக்குவார். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படின்னு நினச்சாலும் இது வந்து காற்றுல டிரான்ஸ்மிட் ஆகிட்டு போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ ஏபின்னு 2 யூசர் இருக்காங்க. ஸோ ஏ வந்து பிக்கு சென்ட் பண்ணுறாரு. ஸோ நாட் அன் இஷ்யூ, தனியாக போய்ட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து லட்சக்கணக்கான யூசர்ஸ் இருக்காங்க ஒரே செல்ஃபோன் டவரில் கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ வந்து சீன் இன்னொரு யூசர் இருக்காரு, டிக்கு இன்னொரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மெசேஜும் இந்த மெசேஜோட சிக்னல்ஸ் ரெண்டுமே அலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அலைசிங்னா 2 சிக்னல்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று மேட்ச் ஆகிட்டு கொலாப்ஸ் ஆகிறது இல்லை ஓவர்லாப் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா ஏ சென்ட் பண்ண மெசேஜ் கரெக்டாக பிக்கும் போகாது, சி சென்ட் பண்ண மெசேஜ் கரெக்டாக டிக்கும் போகாது. எல்லாம் மிக்ஸ் அவுட் பண்ணி ஏதோ ஹெலோன்னு அமிச்சா ஏதே செலோ அப்படின்னு ஏதோ வித்தியாசமான ஒரு அதான் அங்கே போய் ரீச் ஆகும். ஐ மீன் ஒரு மாதிரி டெக்னிக்கலாக சொல்லணும்னா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, அதெல்லாம் ட்ராபேக்ஸாக தூக்கி போட்டுட்டு கரெக்டாக ஏ சென்ட் பண்ணது பிக்கு கரெக்டாக போகணுன்றதுக்காக தான் நமக்கு வந்து கேரியர் சிக்னல்ன்ற இன்னொரு விஷயத்த கொண்டு வராங்க. அது என்னடான்னா, ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் ஒன்று வச்சுருப்போம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கண்டினியூஸ் வந்து டிஸ்கிரிட் மாற்றி அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னல்ஸாக யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஒன்று வச்சுருப்போம். ஸோ இதே எடுத்துகிட்டு கேரியர் சிக்னலை வச்சு விட்டோம்னா ஸோ ஏ டு கரெக்டாக பி எதை சென்ட் பண்ணிவிடும். இதுக்கு நடுவில் பார்த்துக்கிறதா இந்த கேரியர் சிக்னல். இது C2D இருக்குது. இதுக்கு தனியாக என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் இருக்குல்ல, நம்ம வாட்ஸ்அப்பில் போய் வைக்கிறோம்ல end-to-end என்கிரிப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 யூசருக்கு நடுவில் ஒரு மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கும் ஒரு கேரியர் சிக்னல். ஸோ அதே மாதிரி இங்கிட்டு ஒருத்தருக்கு. ஸோ இந்த மாதிரி பொறுத்து தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ தட்ஸ் அ பேசிக் வியூ ஆஃப் த கம்யூனிகேஷன் சிஸ்டம். See you in the next video. Bye.